Hello viewers, welcome to my samayalarai. இன்னைக்கு இந்த வீடியோல ரோட்டு காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. 200 கிராம் mushroom, 200 கிராம் கோஸ். இத வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மஷ்ரூம் இல்லனா வெறும் கோஸ் கூட போட்டு பண்ணிக்கலாம். கடையில சாப்பிறதுல மஷ்ரூம் இருக்காது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் கார்ன் மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அலசி வச்சிட்டோம். அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மொத்தமாக போட வேணாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது சூடு ஆறின உடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், இப்போ இதை கலந்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம்.
1 ஸ்பூன் கார்ன் மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிரேவியில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றலைன்னா கடையில் சாப்பிட்ற காளான் மாதிரி திக்காக வராது. இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது கூட மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்ககிட்ட கார்ன் சிப்ஸ் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.